all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் சீரீஸ்ல டிராவல் சீரீஸோட பார்ட் 2 தான் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த டிராவல் சீரீஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா பார்ட் 1 வீடியோவில் நம்ம பேசிக்காக டிராவல் சீரீஸில் என்னென்ன கொஷின்ஸ் அண்ட் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தமிழ் டு இங்கிலீஷ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த சீரீஸில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், பேருந்து நிறுத்தம் எங்கே? ஸோ எங்கே அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வேர். ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக கேட்குறதுனால இஸ். எது எங்கே இருக்குன்னு கேட்குறோம்? பேருந்து நிறுத்தம் அப்படின்னா பஸ் ஸ்டாப். ஸோ வேர் இஸ் தி பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்கணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம இது வரைக்கும் தமிழ் டு இங்கிலீஷ் சீரீஸில் நிறையா பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும்போது நான் டக்குன்னு வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தென் அண்ட் தேர் காமெண்ட்டில் கேட்கலாம். அப்படி இது வரைக்கும் நீங்கள் இந்த தமிழ் டு இங்கிலீஷ் சீரீஸே பார்த்ததில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் டைம் கிடைக்கும் போது ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா பேசிக் கொஞ்சம் வீடியோஸில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்று ஏன் வருது அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு ரிப்பீட் ஆகிறதுனால நம்ம டைரெக்டாக இது எப்படி வரும் அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் ஒரு சில புதுசாக வர கொஷின்ஸ் ஒரு சில புதுசாக வர ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம எதுக்காக அந்த மாதிரி வருது, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும், எங்கே ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது, கட்டணம் எவ்வளவு? ஸோ இந்த கொஷின் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ எவ்வளவு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஹவு மச் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ எவ்வளவுனா ஹவு மச். ஸோ இந்த கட்டணம் அப்படின்றது ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டணம்னா ஃபேர். ஸோ ஹவு மச் ஃபேர் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு நம்ம இங்கே கனெக்டிங் வேர்ப் ஒன்று யூஸ் பண்ணணும். அதுதான் இஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்கறதுனால இஸ். ஸோ ஹவு மச் இஸ் தி ஃபேர் அப்படின்னா கட்டணம் எவ்வளோ ஆர் எவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு நம்ம ஹவு மச் இஸ் த ஃபேர் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, இந்த பேருந்து, அந்த பிளேஸோட பேர் போட்டுட்டு போகிறதா? ஸோ இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு அந்த பேருந்து போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷினை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? ஸோ இந்த அப்படின்னா திஸ். ஸோ இந்தனா திஸ், அந்தனா தட். பேருந்துனா பஸ். போகுதா அப்படின்னா கோயிங். எங்கே போகுதா? இந்த இடத்துக்கு. ஸோ நம்ம ஒரு டெஸ்டினேஷன் வச்சுக்கலாம். கோயிங் டு அந்த பிளேஸோட பேர். ஸோ நம்ம எப்போவுமே இந்த பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன சொன்னோம்? டூ அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ டு ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பிளேஸுக்கு அப்படின்னா டு அந்த பிளேஸோட பேர். ஸோ நம்ம இந்த இடத்துல பிளேஸோட நேம் எழுதிக்கலாம். நீங்கள் எந்த பிளேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேம் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது கொஷினாக கேட்குறோம். இப்போ நம்ம இது சொல்லும் போது திஸ் பஸ் கோயிங் டு அந்த பிளேஸோட பேர். ஸோ இல்லைனா நம்ம ஒரு ஸ்கூல்னே வச்சுக்கலாம். திஸ் பஸ் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னா அது ஒரு கொஸ்டினாக இல்லை. ஸோ இப்போ அந்த கொஸ்டினாக மாற்றுறதுக்கு இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இது ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பாஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வேர்டுமே இல்லை. அப்போது நம்ம இஸ் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணோம். இஸ் திஸ் பஸ் கோயிங் டு ஸ்கூல் ஆர் அந்த பிளேஸோட நேம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் பாஸ்ட் டென்ஸ்க்கான வேர்டு எதுவுமே இல்லைன்னா அது ப்ரெசென்ட்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். ப்ரெசென்ட்டில் சொல்லக்கூடிய ஒரு ஆன்சராக இருக்கலாம். அந்த கொஷனுக்கு தகுந்த மாதிரி இஸ் அண்ட் ஆர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேருந்து ஸ்கூலுக்கு போகிறதா ஆர் பள்ளிக்கூடத்திற்கு போகிறதா அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ் திஸ் பஸ் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு கேட்கணும். அடுத்தது, ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் தான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த பிளேஸ் நேமோ அந்த பிளேஸ் நேம் போட்டுட்டு அந்த பிளேஸுக்கு எப்படி செல்வது, ஸோ அந்த பிளேஸ்க்கு எப்படி போகணும், அந்த பிளேஸ்க்கு எப்படி செல்வது, இந்த மாதிரிலாம் ஒரு கொஷின் இருக்கும். இந்த கொஷினுக்கு நீங்கள் தான் இங்கிலீஷில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. இந்த வீடியோவில் நம்ம 3 சிம்பிள் கொஷின்ஸ்லாம் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் இங்கிலீஷ்க்கு அப்படின்றத பார்த்தோம்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 3ல என்ன மாதிரி கொஷின்ஸ் ஆர் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ட் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த கொஷினை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படின்றத காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குது ஆர் வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் எங்கள் கிட்ட காமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.